ஓம் வாராகி தாயே வாராகி. ஜெய் வராகி. வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள். என் அன்பு தங்கமே, நீ என்னிடம் கேட்கிறாய், வராகி அம்மா, நான் கடன் வாங்கி ஒரு வியாபாரம் ஜவுளி கடை வைத்திருக்கிறேன். அதில் எனக்கு எந்த முன்னேற்றமும் லாபமும் இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் எனக்கு நல்ல லாபம் வருது, மறுநாள் அது அப்படியே மாறிவிடுகிறது. எனக்கு ஒரே நிலையில் எனக்கு இல்லை நிலை. அம்மா வராகி அம்மா, எனக்கு இந்த கடை நல்ல லாபம் வர வேண்டும், நல்ல முன்னேற்றம் வர வேண்டும், நான் கடன் எல்லாம் அடைக்க வேண்டும், என் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று தான் இந்த ஜவுளி கடையை வைத்தேன். ஆனால் நான் நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லையே அம்மா. இன்னும் தான் அதிகம் கஷ்டப்படும் நிலை ஏற்பட்டு உள்ளது வராகி அம்மா. இந்த நிலை மாற வேண்டும் என்று நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் கேட்டேன். என் தங்கமே, என்னை நம்பி வந்துவிட்டாய். உன் பிரச்சனை தீர்ப்பதே உன் வராகி அம்மன் கடமை. தங்கமே, இப்போது இருக்கும் சூழ்நிலை உனக்கு சரியாக இல்லாததால் இது போல் நடக்கின்றது. ஆனால் இந்த நிலை தொடர விடமாட்டேன். ஏனென்றால் வராகி அம்மன் நான் வந்துவிட்டேன். என்னிடம் சொல்லிவிட்டாய் உன் பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய கடமை. இன்னும் சில நாட்கள்தான் நீ கஷ்டப்பட போகிறாய். இன்னும் 10 நாட்களில் அதற்கு மேல் உன் கடையில் நல்ல வருமானம், நல்ல லாபம் நீ நினைத்தது போல கிடைக்கும் தங்கமே. உன் கடன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. நல்ல கடை என்று உன் கடை பேர் வாங்க போகிறது, நல்ல சிறந்த கடை என்று. அப்படி தங்கமே, உன் வாராகி அம்மன் நல்ல நிலையை கொண்டு வரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல ஜெயிக்கப் போகிறாய். ஜெயிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்று தானே இப்படி ஒரு நீ எண்ணம் கொண்டு வந்தாய். அந்த நிலை அதே போல் நீ நினைத்தது போல எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இனி கவலைப்படாதே தங்கமே. தங்கமே, உன் பிரச்சனையை யாரிடமும் சொல்லாதே. உன் குடும்ப பிரச்சனையை, அது உனக்கு பிரச்சனையாக மாறிவிடும். எதுவாக இருந்தாலும் சமாளிக்க பழகிக்கொள். மற்றவர்களை எதிர்பார்க்காதே. உன் மனம் ஆறுதலுக்காக மற்றவர்களை எதிர்பார்க்காதே தங்கமே. நீ சொல்லும் வார்த்தைகளை அவர்கள் காதில் வாங்கி கொண்டு இதை அப்படியே மற்றவர்களிடம் போய் சொல்வார்கள். நான் இருக்கிறேன். உன் வராகி அம்மனிடம் சொல். எதுவாக இருந்தாலும் அதை நான் உனக்காக தீர்த்து வைப்பேன். மற்றவர்கள் இடம் கிடைக்காது. நீ எதிர்பார்க்கிறது உனக்கு பக்க பலமாக, துணையாக உன் வாராகி அம்மன் இருப்பேன். தங்கமே, நீ செய்யும் முயற்சியிலிருந்து பின்வாங்காதே. இது எல்லாம் முடியாது என்று நீ தவறாக நினைக்காதே. நினைத்து கொண்டு நல்ல வாய்ப்புகளை விட்டுவிடாதே. தடைகள் வரதான் செய்யும். தடைகள், இந்த எதிர்ப்புகள் வரதான் செய்யும். இது வெற்றியின் முதல் படி என்று உணர்ந்து கொண்டு உன் முயற்சியை செய். உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ நன்றாக இருக்க வேண்டும். நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் உன் வாராகி அம்மனுக்கு உடைய விருப்பம். உனக்கு என்றும் நல்லதை மட்டும் நான் செய்வேன். தாயாக இருந்து உன்னை பார்த்து கொள்வேன்.
தங்கமே, என் மீது கவனம் வைத்துவிடு என்றும் உன் வாராகி அம்மன் மீது கவனம் இருந்தால் மற்றதை நான் பார்த்து கொள்வேன். எது சரி எது தவறு என்று உனக்கே புரிய வைப்பேன். அதற்குத்தான் என் மீது கவனத்தை செலுத்து என்று சொல்கிறேன். தங்கமே, நீ கஷ்டப்படுவதையும் கண்ணீர் சிந்துவதையும் பார்த்து கொண்டு இருப்பேனா? என் தங்க பிள்ளை அல்லவா நீ? தேவையற்ற எண்ணங்களை உன் மனதில் போட்டு குழப்பம் அடையாதே. இப்படி இருந்தால் மன நிம்மதி இல்லாமல் ஆகிவிடும். எது நல்லது எது கெட்டது என்று உனக்குள் இருந்து நான் உனக்கு புரிய வைப்பேன். நீ கேட்கிறாய், வாராகி அம்மா, உங்களை வணங்கியும் கஷ்டங்கள் வருகின்றது என்று. நீ இதை தினம் தினம் நீ என்னிடம் சொல்கிறாய். தங்கமே, எல்லாம் கர்மாக்களில் வருகின்றது. இதனால் தான் இப்படி எல்லாம் நடக்கிறது. கடவுள் காக்கும் தெய்வம்தான். பிள்ளைகளை காப்பதற்குத்தான் நாங்கள் இருக்கிறோம் தவிர உங்களுக்கு வாழ்வில் துன்பங்கள் சோதனைகள் தருவதில்லை. இது எல்லாம் கர்மாவின் பலன். இதை புரிந்து கொள் தங்கமே, என்றும் நல்லதை செய்திடு. உன்னால் முடிந்தவரை உதவியை கர்மா குறையும். உன் வாராகி அம்மனால் உன்னை மீட்டெடுப்பேன். இந்த சோதனையிலிருந்து நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் பயப்படாதே. நேர்மறையான எண்ணங்களை மட்டும் நினைத்திடு. தங்கமே, நான் இருக்கிறேன். உன் வாராகி அம்மன். உனக்கானது எது சரியோ அதை நானே தருவேன். உன் வாழ்வில் நீ முன்னோக்கி நீ செல்ல வேண்டும், பின்னோக்கி அல்ல. எதையும் கண்டு சோர்ந்து விடாதே. சோம்பேறித்தனம் வந்துவிடும். தைரியமாக நம்பிக்கையுடன் தொடர்ந்து உன் முயற்சியை செய். எல்லாம் உனக்கு இனி வெற்றி மட்டுமே. உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்?